Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா Introduction to Python Programming. That is Introduction, why Python, downloading Python software, installing Python software, executing Python programs, hello world program and finally application of Python. Introduction. Pythonங்கிறது it is a general purpose interpreted, interactive, object oriented and high level programming language. இது ஏன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம்னாக்கா நார்மலி சி ப்ரோக்ராம் வந்து இன் டர்போ சி நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா Alt F9 ஃபார் கம்பைலிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் கமாண்ட் வந்து கண்ட்ரோல் F9 நம்ம கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் இன் பைத்தானில் வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், டைரக்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் வந்து கோடிங்கில் வந்து எரர் இல்லைன்னா அவுட்புட் வரும், எரர் இருந்துச்சுன்னா எரர் கண்டிப்பாக காமிக்கும் ஃபார் டைரக்ட் எக்ஸிக்யூஷன்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ இன்ட்ராக்டிவ். இது ஏன் இன்ட்ராக்டிவ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அன் யூசர் ஃப்ரெண்ட்லி, வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிகாஸ் அந்த கோடிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். while compared to other programming languages such as C, C++, Java எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் whereas in Python it is easy while compared to other programming languages. And also it is object oriented and high level programming language. Python was mainly developed for emphasis on code readability. Okay, Python is a programming language that let developers work quickly and integrate system more efficiently, and it was created by a Dutch programmer Guido van Rossum during 1990. So this man Guido van Rossum was a developer who created the Python programming. Why Python? எதுக்கு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணணும், இதனால என்னென்ன யூசேஜ் இருக்குங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் இட் எம்ஃபசிஸ் ஆன் code readability, shorter codes, ease of writing. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹலோ வேர்ல்டு வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பட் இன் பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஈஸி, ஹவு ஷார்ட்டர் கோட் வில் பி த பைத்தான் ப்ரோக்ராமிங். Programmers can express logical concepts in few lines of code in comparison to language such as C++ or Java. And also Python supports multiple programming paradigms like object-oriented, imperative and functional programming or procedural. இது ஏன் வந்து மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, whereas in C ப்ரோக்ராமில் வந்து C program is a structured oriented program. In C++, we used to call as object-oriented programming paradigm. But in Python, it supports multiple programming paradigms such as object-oriented, imperative, functional programming or procedural programming paradigm. And also it provides extensive support libraries. That is, we can implement web developing using Django package. And for data analytics concepts, we can able to implement the using package called pandas. Okay, ஸோ ஒவ்வொரு டொமைனுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. இப்போ நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் பர்டிகுலராக இப்போ சப்போர்ட் வெக்டார் மெஷின் இருக்கும், லைக் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்வி கிளாசிஃபையர், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் சொல்லிட்டு நம்ம வந்து டிரைவ் பண்ணாலே போதும். அந்த பேக்கேஜை வந்து ஹெட்டரில் வந்து டிரைவ் பண்ணாலே போதும், we can able to implement easily, டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பர்டிகுலர் அல்காரிதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, அதுக்குன்னு நம்ம தனியாக கோடிங் எழுதணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பேக்கேஜை வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும், we can able to deploy that. ஓகேங்களா? ஓகே. இட் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். இது ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா, சி ப்ரோக்ராம் இருக்கட்டும், C++, C#, ஜாவா, எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணணும். டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். டிக்ளேர் பண்ணாமல், எந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாமல் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது, அது எரர் காமிக்கும். பட் இன் பைத்தான் நோ நீட் டு டிக்ளேர் எனி வேரியபிள். நீங்கள் டேரெக்டாக C = A + Bனே கொடுக்கலாம் ஃபார் அடிஷன் ப்ரோக்ராம்க்கு. நம்ம வந்து இன்டி ஏபிசி
சப்போஸ் நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா ஃப்ளோட் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. கேரக்டர் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குறீங்க, ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா கூட கேர் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த டேட்டா டைப்புங்கிற ஒர்க்கு இந்த தேவையே இல்லை. ஓகேங்களா? அதுதான் வந்து பைத்தானோடைய பெஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் டவுன்லோடிங் பைத்தான் சாஃப்ட்வேர். ஒரு பைத்தான் வந்து ப்ரோக்ராமிங் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக பைத்தான் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஜாவாவில் வந்து ஜாவா சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் நம்ம சிஸ்டத்தில். அதே மாதிரி பைத்தான் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ ஃபார் this is the snapshot that I have mentioned here. Python releases for Windows operating systemக்கு. ஸோ Python 2 வெர்ஷனும் இருக்குது, Python 3 வெர்ஷன் இருக்குது. பட் Python 3 வெர்ஷன் தான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ latest Python 3 ரிலீஸ் Python that particular வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அந்த exe ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாக்கா we can able to run the Python coding. Then installing Python software. எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ப்ரோக்ராம். பொதுவாக பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 2 ways ஆர் தேர். ஒன் இஸ் யூஸிங் கமாண்ட் லைன், அனதர் ஒன் இஸ் ஐடிஇ. கமாண்ட் லைன் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம ஜாவா வந்து ஒன்று நோட் பேடில் எழுதி அந்த ஃபைல் நேம் .javaங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஜாவா ஃபைலை அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஜாவா ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் பை கிவிங் ஜாவா சி யுவர் ஃபைல் நேம் .javaன்னு சொல்லிட்டு அப்படியும் பண்ணலாம். நெட்பீன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடிஇ இருக்குது. அதை வச்சு நம்ம டேரெக்டாக கோடு எழுதி ரன்னுங்கிற பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அவுட்புட் காமிக்கும். அப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைக்வைஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆல்சோ வி கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட் இன் 2 ways. ஒன்று பைத்தான் போயிட்டு கமாண்ட் லைன் மூலியமாகவும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். Or else using IDEs such as PyCharm, Jupyter Notebook, using Anaconda software, we can able to deploy our program. Okay, this is a very very simple program, that is hello world program. இப்போ for example C languageல பார்த்தீங்கன்னாக்கா #include stdio.h header file கொடுக்கணும், அதுக்குள்ள main function கொடுக்கணும் void main, and also braces குள்ள printf கொடுத்து hello world கொடுக்கணும், and also enclosed with semicolon. இந்த மாதிரி ஒரு hello world ப்ரோக்ராம்க்கு 5 to 6 lines of code நம்ம எழுதணும். பட் இன் பைத்தான் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமு இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் வெல் கம்பேர் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சிம்ப்ளி யூ கேன் கிவ் print ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே கொட்டேஷன்ஸ்குள்ளே நம்ம hello worldன்னு கொடுத்தா hello worldன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம எந்த ஹெடர் ஃபைல் கொடுக்கணும் அவசியம் இல்லை, மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அண்ட் ஆல்சோ printf scanf இந்த பிரேசஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தா போதும், பிரிண்ட் ஆகிடும். செமிகோலன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, திஸ் இஸ் த கம்பேரிசன் பிட்வீன் writing a hello world program using C language and also Python programming. Next one is application of Python. So where we can use Python programming in real time? In web development, in machine learning and artificial intelligence, in desktop GUIs, web scraping, data science and visualization, software development. Machine learning அடுத்தது deep learning or advanced concept is there. So அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் Python. We can able to implement using Python programming. So these are all the applications of Python programming language. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா how to download the particular Python using command line and also IDE. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போயிட்டு பைத்தான் டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா you'll get the page like this. ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். So that you can able to download Python or Anaconda, whatever it may be. So paranga, this is the current version of Python, updated version, which has been released on May 13, 2020.
தென் இதில் போய் பார்த்தீங்கன்னா we can able to download the Python executable file. ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன செக் பண்ணிக்கணும்னா, ஒரு ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து என்ன ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சப்போஸ் யூ ஆர் யூஸிங் விண்டோஸ் ஓஎஸ்னா விண்டோஸ் ஓஎஸ்க்கு உண்டான நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, விண்டோஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாதான் விண்டோஸ் ஓஎஸ்க்குள்ளே போக முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக் ஓஎஸ் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அக்கார்டிங் டு யுவர் ஓஎஸ் யூ கேன் ஏபிள் டு டவுன்லோட் தி exe ஃபைல். அண்ட் ஆல்சோ செக் பண்ணுங்கள், நீங்கள் வந்து 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களா ஆர் 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னாக்கா here Windows x86 64 executable installer. This is for Windows 64-bit operating system கான ஒரு exe file download பண்ண முடியும். Suppose if you have 32-bit operating system na Windows x86 executable installer இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ப்ரீவியஸாக நான் சொன்னது 84-bit operating system, sorry, a 64-bit operating system. Here 32-bit operating system க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, after downloading you can install the exe file. அந்த இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் நான் வந்து காமிச்சிருப்பேன் முன்னாடி, ப்ரீவியஸ் பிபிடிஸில் காமிச்சிருப்பேன். தென் ஆஃப்டர் தட் இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பைத்தான் ஹலோ வேர்ல்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ சர்ச் பட்டனில் பைத்தான் 64-bit என் சிஸ்டம் 64-bit சப்போர்ட் பண்ணுறதுனால 64-bit நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் யூ கேன் கிவ் print hello world. என்டர் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு வே. ஓகேவா, ஜஸ்ட்டு பைத்தான்ங்கிற சாஃப்ட்வேர் exe ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு வே. ஓகேவா, அனதர் வே இஸ் தேர் யூஸிங் IDE. ஓகே, IDE டவுன்லோட் பண்ணுறதுக்கு அனகோண்டாங்கிற முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பைச்சாம்ங்கிறது இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, இன்னொரு IDE இருக்குது. we can able to download that. ஓகே, ஸோ அனகோண்டா சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் இன் கூகுள் யூ கேன் டைப் அனகோண்டா டவுன்லோடுன்னு நீங்கள் சிம்பிளாக இப்படி கொடுத்தீங்கனாலே ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ராடக்ட்ஸ் அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் எடிஷன் நீங்கள் கொடுக்கணும். இண்டிவிஜுவல் எடிஷன் கொடுத்தீங்கன்னா தான் இண்டிவிஜுவல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அஃபிஷியல் ஒரு ஆர்கனைசேஷனல் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற 3 எடிஷனில் உங்களுக்கு எது வந்து கம்பேட்டபிளாக இருக்கோ யூ கேன் ஏபிள் டு டவுன்லோட் தட். ஓகே, ஃபார் இண்டிவிஜுவல் பர்பஸ், ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் இண்டிவிஜுவல் எடிஷன் இஸ் எனஃப். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். தென் அனகோண்டா இன்ஸ்டாலர்ஸ் ஃபார் 3 different operating system. So for each operating system 32-bit is there, 64-bit is there. ஓகேவா, உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த பிட்டுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட் டேக்ஸ் மச் மோர் டைம் பிகாஸ் ஃபைல் ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 466 MB. ஸோ இட் டேக்ஸ் மச் டைம் டு டவுன்லோட் அண்ட் ஆல்சோ இன்ஸ்டால் இட். ஓகேவா, ஓகே. ஸோ 64-bit இருக்குது, 32-bit இருக்குது ஃபார் விண்டோஸ், மேக் OS அண்ட் ஆல்சோ லினக்ஸ். ஓகேவா, அக்கார்டிங் டு யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ யுவர் பிட் 32 or 64-bit யூ கேன் ஏபிள் டு இன்ஸ்டால் இட். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம சிஸ்டம் வந்து 32-bit ஆர் 64-bit அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். So go to this PC.
I'm using Windows 10. Okay, right click and give properties. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிஸ்டம் டைப் ப்ராசஸர் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இன்டெல் i3 ப்ராசஸர் என் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டால்டு மெமரி தட் இஸ் ரேம் இஸ் 4 GB ரேம். ஓகே, தென் சிஸ்டம் டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் x64 பேஸ்டு ப்ராசஸர்னு கொடுக்கும். இதுவே உங்கள் சிஸ்டத்தில் வந்து 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அக்கார்டிங் டு யுவர் system type only you can able to download the packages or any other software executed file etc. நீங்கள் மாற்றி ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு தெரியாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூட டவுன்லோட் ஆகும், பட் இன்ஸ்டால் ஆகாது. this system is not supported this particular software சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி காமிக்கும். so you cannot able to install it. ஓகேவா? ஓகே, that's all. ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் யுவர் Anaconda நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் காமிக்கும். இந்த மாதிரி ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காமிக்கும். தென் ஸ்க்ரால் டவுன் அண்ட் லான்ச் ஜூபிட்டர் நோட்புக். ஜூபிட்டர் நோட்புக் நீங்கள் லான்ச் பண்ணணும். வெயிட் ஃபார் சம் டைம். ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நியூ அப்படின்ற ஒரு இதில் கிளிக் பண்ணுங்க. தென் கிளிக் Python 3, Python version 3. ஓகே, இதுதான் நீங்கள் அடிக்கக்கூடிய கோடிங். இதில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். தட் இஸ் print. நீங்கள் ஒரு parenthesis கொடுத்தாலே க்ளோசிங் parenthesis ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு கொட்டேஷன் கொடுத்தா டபுள் கொட்டேஷன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்துடும். அண்ட் யூ டைப் ஹலோ வேர்ல்ட் அண்ட் கிளிக் ரன். ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த அனதர் வே டு இம்ப்ளிமெண்ட் தி பைத்தான் கோடிங். ஒன் இஸ் ரெண்டு வே சொல்லியிருக்கேன். ஒன்று ஐடி இல்லாமல் கமாண்ட் லைனில் எப்படி கமாண்ட் மூலிமா பைத்தான் சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் சொல்லிட்டு. இன்னொரு வே வந்து யூஸிங் ஐடி தட் இஸ் Anaconda நேவிகேட்டர். அண்டர் Anaconda நேவிகேட்டர் ஜூபிட்டர் நோட்புக்கை லான்ச் பண்ணி எப்படி கோடிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணுன்றத 2 வேஸையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக வீடியோஸ் நான் போடுறேன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பாய்.